இவ்வுலகில் வாழ்வதற்கு நமக்கு பொன் வேண்டும். அந்த பொன் மெய்யான பொன்னாக இருக்க வேண்டும். பொன்னும் பொருளும் இருந்தால் மட்டும் போதாது, அதை அனுபவிப்பதற்கு ஏற்ற சூழலை வேண்டும். ஆகவே பொன், மெய்ப்பொருள், போகம் இவை அனைத்தையும் நமக்கு தருபவர் யார் என்ற கேள்விக்கு விடையளிப்பதற்காக சென்னையைச் சேர்ந்த முனைவர் ஸ்ரீமதி சு. சங்கீதா அவர்கள் வருகை புரிந்திருக்கிறார்கள். அவர்கள் சென்னை முத்துக்குமாரன் தொழில்நுட்ப கல்லூரியிலே மேலாண்மைத்துறை தலைவராக இருக்கிறார்கள். திருக்கோவில் நிகழ்ச்சிகளில் நேர்முக வர்ணனையாளர்களாகவும், கம்பன் கழகம், சேக்கிலார் விழா போன்ற நிகழ்ச்சிகளில் தொடர் சொற்பொழிவும் ஆடி வருகிறார்கள். மேலும் விஜய் டிவியில் நகைச்சுவை நிகழ்ச்சிகளையும் நடத்தி வருகிறார்கள். இத்தகைய பல்வேறு சிறப்புகளுக்கு பிறப்பிடமான முனைவர் ஸ்ரீமதி சு. சங்கீதா அவர்கள் பொன்னும் மெய்ப்பொருளும் தருவான் என்ற பொருளிலே இப்பொழுது நம்முடைய திருமறை பெறை நிகழ்த்த இருக்கிறார்கள். அவர்களை மேடைக்கு வந்து தங்களுடைய நிகழ்த்துமாறு அன்போடு வேண்டி கேட்டுக்கொள்கிறோம். நந்தி மகந்தனை ஞான கொடுந்தினை துந்தியில் வருத்தடி தோற்றுகின்றேனே. எல்லாம் வல்ல முழுமுதற் கடவுளான விநாயகர் பெருமானை வணங்கி, நீளமான ஆடை போர்த்தி கதிரும் நிலாவுமாய் முகத்தை காட்டி ஒளிரும் விண்மீனை தொடுத்து பூச்சூடி நாகச்சிவியுடனே சிம்மாசனம் இன்னும் ரத்தினமாய் உடைய முக்கடல் மலர்கைக்கு அன்பு தாழாமல் ஓடி வரும் மாறுடைய முக்கடலும் சூழ்ந்து எல்லாம் வல்ல அந்த அம்பாளையும் வணங்கி, அந்த தமிழை தமிழான் தோழருக்கு கொடுத்த தேவாரம் கொடுத்த அந்த தாயையும் வணங்கி, மிக சிறப்பாக திருவம்பாவை பெருவிழா கழகம் 8 ஆண்டுகளாக மிக சிறப்பாக திருமுறை பெருவிழாவை நடத்தி கொண்டிருக்கிறது. இந்த கழகத்தை சார்ந்த ஆண்டோர் பெருமக்களுக்கும் வருகை புரிந்திருக்கிற சான்றோர் பெருமக்களுக்கும் எங்களுடைய வணக்கத்தினை தெரிவித்துக் கொண்டிருக்கிறோம். இன்றைக்கு சமுதாயத்திற்கு மிகவும் தேவையான ஒன்று பொன்னும் பொருளும். அந்த பொன்னையும் பொருளையும் தருவதற்காகத்தான் எல்லோரும் கோயிலையும் நாடி செல்கிறார்கள். சில பேர் நிம்மதியை வேண்டும் என்று நாடி செல்கிறார்கள். காலம் காலமாக மனித வாழ்க்கை பல பிரிவுகளாக பிரிந்து கிடக்கிறது. நிலத்தை 5ஆக பிரித்தான் மனிதன். குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல், பாலை என்று வாழுகிற நிலத்தை 5ஆக வைத்தான். வீசுகிற காற்றை 4ஆக பிரித்தான். தெற்கிலிருந்து வீசினால் தென்றல், கிழக்கிலிருந்து வீசினால் கொண்டல், மேற்கிலிருந்து வீசினால் கோடை, வடக்கிலிருந்து வீசினால் வாடை என்று வீசுகிற காற்றை 4ஆக வைத்தான். பேசுகிற தமிழை 3ஆக வைத்தான். நீர், இசை, நாடகம் என்று 3ஆக வைத்தான். வாழுகிற வாழ்க்கையை 2ஆக வைத்தான். அகம், புறம் என்று 2ஆக வைத்தான். ஏன் தெரியுமா? மனிதனுடைய வாழ்க்கையை அந்தி சாய்ந்தால் அகநானூறு, பொழுது விளைந்தால் புறநானூறு
ஏன்னா கையில ஊசி போட்டா உங்களுக்கு வலி குறைச்சலா இருக்குமா, இடுப்புல ஊசி போட்டா உங்களுக்கு வலி குறைச்சலா இருக்குமா சொல்லுங்க, அங்க போடுறேன்னாரு. நோயாளி சொன்னாரு, எங்க ஊசி போட்டா காசு குறைச்சலா இருக்குமோ அங்க நீங்க ஊசி போடுங்க அப்படின்னா அந்த டாக்டர் சொன்னாரு, அதெல்லாம் ஒண்ணும் இல்லை, எங்க ஊசி போட்டாலும் நான் ஒரே பீஸ் தான் வாங்குவேன். ஆனா நீ உழைக்கிறவன், நாள்தோறும் உழவு தொழில் செய்யறவன், உனக்கு கையில அதிக வேலை செய்ய வேண்டி வரும். அதனால கையில போட்டா உனக்கு தாங்காது, இடுப்புல போடுறேன். அந்த மாதிரி நம்முடைய சுந்தரமூர்த்தி நாயனார் வழிபட்ட எம்பிரான் இருக்காரு, அவர் ஒரு மருத்துவர் மாதிரி. அவருக்கு தெரியும் பக்தனுக்கு எந்த இடத்துல ஊசி போட்டா வலிக்காதுன்னு தெரியும். அதனாலதான் சுந்தரரை சமயம் பார்த்து தடுத்தாட்கொண்டார் என்று அவர் சொல்லலாம். அப்படிப்பட்ட அருமையான ஒரு உறவு சுந்தரருக்கும் நம்முடைய எம்பிரானுக்கும் இருந்தது. அப்படி என்றால் சுந்தரருடைய பக்தியை மட்டும்தான் நம்ம பக்தியா எடுத்துக்க முடியுமா? நாமக்கரசருடைய பக்தி பக்தி இல்லையா? ஞானசம்பந்தருடைய பக்தி பக்தி இல்லையானா அவர்களுடைய பக்தி எல்லாம் உருகுகிற பக்தி. சுந்தரருடைய பக்தி ஆணையிடுகிற பக்தி. ஆனா பாருங்க, மண் தொண்டராக மிகச்சிறந்த பக்தர் சுந்தரமூர்த்தி நாயனார். ஒரு பக்திங்கிறது எப்படி இருக்கணும்? அபரிதமான நம்பிக்கை கடவுள் மேல. எல்லாரும் வாழ்க்கையில வெற்றி பெற்றிருக்காங்க. கடவுள் நம்பிக்கை இருக்கிறவர்களும் வாழ்க்கையில வெற்றி பெற்றிருக்கிறாங்க, தன்னம்பிக்கை இருப்பவர்களும் வாழ்க்கையில் வெற்றி பெற்றிருக்கிறாங்க. அப்படி என்றால் பக்தி என்பது வெறும் நம்பிக்கையின் அடிப்படையிலே மட்டும் வருவதல்ல. இரண்டு கரைகளுக்கு நடுவே ஓடும் போதுதான் அது ஆறு என்று அழைக்கப்படுகிறது. சுழற்றி அடிக்கிற சூறாவளி காற்று கூட மூங்கில் துளைக்குள் நுழையும் பொழுதுதான் அது திசையாக மாறுகிறது. அதுபோல ஒரு மனிதன் பக்தி என்கிற கட்டுப்பாட்டுக்குள் வருகிற போதுதான் அவன் மனிதனாக மாற்றப்படுகிறான். ஒரு பக்தி தான், ஒரு ஆன்மீகம் தான் ஒரு மனிதனை மனிதனாக மாற்றுகிறது. அப்படி என்றால் கோயிலுக்குள் போவது எலுமிச்சை கனியாகிறது, சாதம் பிரசாதமாகிறது, தண்ணீர் தீர்த்தமாகிறது, சாம்பல் விபூதியாகிறது. ஆனால் கோயிலுக்குள் உள்ளே போகிற மனிதன் மனிதனாக மாறுகிறானா என்பதுதான் இருக்கிற கேள்வி. அப்போ ஒரு மனிதனை மனிதனாக மாற்றுகிற சக்தி நம்முடைய ஆன்மீகத்திற்கு மட்டும்தான் உண்டு. ஏன் அப்படின்னா கவிஞர் கண்ணதாசன் அவர்கள் வந்து ஆன்மீகத்தை படித்தது மாதிரி படித்தது, அவர் ஆன்மீகத்தையும் நிறைய புகழ்ந்திருக்கிறார். ஒரு முறை சிங்கப்பூருக்கு போயிருந்தார். போயிருக்கிறப்ப கேட்டாங்க, உங்க நாட்டுல நாகரிகம் பேசுறவங்க எல்லாம் அதிகமாயிடுச்சு அப்படின்னா குறைஞ்சிடாத ஆன்மீக பக்தி அப்படின்னு சொன்ன உடனே கண்ணதாசன் ஒரே வார்த்தை சொன்னாரு, எங்கள் நாட்டிலே வானுயர்ந்து இருக்கிற கோபுரங்கள் இருக்கிற வரையும், கோயில்கள் இருக்கிற வரையும் ஆன்மீகத்தை அழித்து எந்த சக்தியாலும் முடியாதுன்னு சொன்னார். அந்த அளவிற்கு நம்முடைய நாட்டிலே பக்திக்கு ஒரு வலிமை இருக்கிறது. அப்படி ஒரு நம்பிக்கை சுந்தரருக்கு இருந்தது. கடவுள் நம்பிக்கை இருந்தது, தன்னம்பிக்கை இருந்தது. எல்லாம் வல்லவன் இறைவன் என்னை ஆட்கொள்பவனும் அவனே என்று அவருக்கு நம்பிக்கை இருந்ததனால்தான் இழந்த கண் பார்வை கூட அவருக்கு திரும்ப கிடைத்தது என்று சொல்ல வேண்டும். நம்பிக்கை இருக்கணும் இல்லையா வாழ்க்கைன்னா? இன்னைக்கு நம்ம வந்து எத்தனை பேர் நம்பிக்கை இருக்கு வாழ்க்கையில? ஊட்டி மலை மேல பஸ் போயிட்டே இருந்தது. டிரைவர் சீட்டுக்கு பின்னாடி இருந்து ஒருத்தர் சொன்னா, என்ன வாழ்க்கை, என்ன குடும்பம், என்ன மனைவி அப்படின்னா, கவலைப்படாத நம்பிக்கை வைனாரு டிரைவர். என்ன குடும்பம், என்ன வாழ்க்கை, என்ன மனைவினாரு, கவலைப்படாத நம்பிக்கை வைனாரு. இப்படியே சொல்லிட்டு வந்தோம்னா டிரைவருக்கு கோபம் வருது. எத்தனை முறை சொல்றேன், ரெண்டு கண்ணு எனக்கு தெரியல, நான் நம்பி பஸ் ஓடல. அவருக்கு எவ்வளவு நம்பிக்கை பாருங்க. இன்னைக்கு நம்பிக்கை இல்லைன்னா வாழ்க்கையில சக்கரம் உருண்டு கொண்டு இருக்கிறது. அப்போ இந்த உலகத்துல வாழ்க்கையில மகிழ்ச்சியாக வாழ வேண்டும் என்றால் எல்லோரும் எதை எதிர்பார்க்கிறார்கள்? பணத்தை எதிர்பார்க்கிறார்கள், பொன்னை வேண்டும் என்று சொல்லுகிறார்கள். இன்னைக்கு இருக்கிற தங்க விலைக்கு பொண்ணை பத்தி நம்ம நினைச்சு கூட பார்க்க முடியாது. பொண்ணும் மெய்ப்பொருளும் தருவான். அழகா சுந்தரர் கேட்கிறார். சுந்தரர் கேட்காத விஷயமே இல்லை, எல்லாத்தையும் கேட்டிருக்கார் சுந்தரர். இன்ப வாழ்வு வாழ்வதற்கு தேவை பணம், தேவை பொன் தேவை. அதுக்காக தான் இன்னைக்கு சமுதாயத்தில் அவ்வளவு பிரச்சனைகள். அந்த பொருளையும் பொருளையும் சம்பாதிப்பதற்கு அத்தனை உழைச்சல் இன்னைக்கு. அப்போ அந்த இன்பம் மட்டும் போத மாட்டா? பொருளால் கிடைக்கிற இன்பம் மட்டுமே ஒரு மனிதனை மனிதனாக மாற்றி விடுமா? மகிழ்ச்சி ஆயிட்டு அவன் தவறு செய்ய மாட்டானா? அப்பதான் தவறை செய்வான். அதனாலதான் சுந்தரர் சொல்றாரு, பொன்னால கிடைச்ச இன்பம் ஒரு நிமிஷம் யோசிச்சு பார்க்கிறார் சுந்தரர். இதெல்லாம் சிரஞ்சீவி கிடையாது, அழிச்சு போயிடும். இதெல்லாம் நினைச்சு நிற்காது. இன்னைக்கு வரும், நாளைக்கு போகும் பணம். ஆனா இன்னைக்கு நம்மள நிறைய பேருக்கு புரியல, பணம் நம்மை ஆண்டு கொண்டு இருக்கிறது.
மெய்ப்பொருள் தான் அது பேரின்பம், மெய்யான அறிவுதான் பேரின்பம், தன்னை உணர்வதுதான் உண்மையான நிலை என்று ஒரு இடத்திலே சுந்தரர் நினைக்கிறார். பொன் என்பது இகப்பரம் என்ற இரண்டு வாழ்க்கையை வாழ்ந்தவர் சுந்தரர். இம்மையும் வறுமைக்கும் என்ன வேண்டும் என்று அழகாக சுந்தரர் பாடியிருக்கிறார். இகத்திலே பொன் வேண்டும் என்கிறார், பரத்திலே மெய்ப்பொருள் வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார். இப்படி இரண்டு விதமான வாழ்க்கையை பிரித்து வாழ்ந்து காட்டியவர் சுந்தரர் பெருமான். ஒன்றில் இன்னைக்கு மனிதர்கள் எப்படி மாறிக்கொண்டிருக்கிறார்கள். ஒரு ராஜா தான் அரண்மனையே வாக்கிங் போனார் அப்படின்னா அவரோட அரண்மனை எவ்வளவு பெருசுன்னு பாருங்க. வாக்கிங் போகும்போது ஒரு திருடன் செவரேறி குதிச்சான். எல்லாரும் பிடிச்சிட்டு வந்து நிறுத்தினாங்க. என்ன தைரியம்னா ராஜாவோட அரண்மனையிலேயே வந்து செவரேறி குதிப்ப என்ன திருட வந்த அப்படின்னு கேட்டார். கேட்ட உடனே திருடன் சொன்னா, நல்லா பாருங்க, என்ன பார்த்தா திருடன் மாதிரியா இருக்கு, நான் திருடன் கிடையாது, நான் ஒரு பிச்சைக்காரன், அன்றாட கஞ்சிக்கு கஷ்டப்படுறேன், என் கையில ஒரு திருவோடு இருக்கு பாருங்க, நான் ஒரு பிச்சைக்காரன் தான் அப்படின்னு உடனே ராஜாவுக்கு ரொம்ப பரிதாபமா போச்சு. சரி நீ என்ன கேட்டாலும் தரேன், உனக்கு என்ன வேணும் கேளு அப்படின்னாரு. உடனே திருடனாக நினைச்சு வந்தவன் அந்த பிச்சைக்காரன் சொன்னா, எனக்கு ஒண்ணும் வேண்டாம், என் கையில ஒரு திருவோடு இருக்கு பாத்தீங்களா, இந்த திருவோடுல நீங்க என்ன போட்டாலும் நான் வாங்கிக்கிறேன் அப்படின்னா. அப்படின்னா சரி, பாவம் இவ்வளவு உண்மையா நியாயமா இந்த கலிபத்தில் பேசுறானே, இவனுக்கு கழுத்துல இருக்கிற முத்துமாலையை வெட்டி போட்டுருவோம் அப்படின்னு கையில கழுத்துல இருக்கிற முத்துமாலையை கழட்டி இந்த திருவோட்டுல போட்டார். இந்த பழைய படத்துல எல்லாம் வரும் பாருங்க, அந்த தட்டுல போட்டோம்னா காணாம போயிடுமே, அப்படின்னு காணாம போச்சு. அவருக்கா ஒரே அதிர்ச்சி, போட்ட உடனே காணாம போச்சு. உடனே கூப்பிடுற ராணி, உன் காதுல வருது கழுத்துல இருக்கிறதெல்லாம் கழட்டி அது தட்டுல போடுங்க. அந்த அம்மா கழட்டி கொடுத்தாங்க, ஒரு அந்த திருவோட்டுல போட்டாரு, அதுவும் அப்படின்னு காணாம போச்சு. ஒரே ஆச்சரியம், என்ன வந்திருக்கிறது யாரு, ஞானியா, கடவுளா, சித்தனா, உன் காலில் நான் விழுறேன் அப்படின்னு சொல்லும் பொழுது அந்த பிச்சைக்காரன் சொன்னா, நீங்க நினைக்கிற மாதிரி நான் ஒன்னும் பெரிய ஞானமோ இல்ல சித்தனோ யாரும் கிடையாது. ஆனா இவ பாருங்க, என் கையில இருக்க திருவோடு இது சாதாரண திருவோடு கிடையாது, சித்தமோடு ஒருவனோட மண்டவோடு, அதுவும் சாதாரணப்பட்டவரோட மண்டவோடு கிடையாது, ஒரு அரசியல்வாதியோட மண்டவோடு. அப்போ செத்து போன அந்த மண்டை ஓட்டுக்கே நீ எவ்வளவு கொடுத்தாலும் வேணும் வேணும் வேணும்னு சொல்லுது. நான் உன்னோட இருக்கிற மனுஷன், நீ என்ன கொடுத்தாலும் நான் வாங்கிக்க நான் தயாரா இருக்கேன் நான். இப்போ பாருங்க, மனுஷ வாழ்க்கையில பொண்ணை கொடுத்தால், அதை பொருளை கொடுத்தால் வாங்கிக் கொள்வதற்கு தயாராக இருக்கிற ஒரு சூழலிலே நாம் வளர்ந்து வருகிறோம். அப்படிப்பட்ட ஒரு சூழலில் கூட ஒரு உண்மையான மெய்ப்பொருளை, மெய் தத்துவத்தை சுந்தரர் உணர்ந்து கொள்ளுகிறார். அந்த பொண்ணும் மெய்ப்பொருளுங்கிறதுல பொண்ணும் மெய்ப்பொருளும் தருவானி என்று இவர் சுந்தரர் சொன்னார். அவர் எப்போலாம் கேட்டாலும் அப்போலாம் சுந்தரருக்கு கொடுத்தார். அவருடைய முதல் மனைவி பரவையார் திருவாரூர்ல கஷ்டப்பட்டு இருக்காங்க, சாப்பாட்டுக்கு வழி இல்லாம கஷ்டப்பட்டு இருக்காங்க. அப்போ சிவபெருமான் கிட்ட ஒரு விண்ணப்பம் கொடுக்கிறார் சுந்தரர். எப்படி விண்ணப்பம் கொடுக்கிறார்? மைத்தாலும் தடங்கண் பறவை இவள் வாடாமே அத்தா தந்தருளாய் அடியேன் இட்டளம் கெடவே. அந்த பறவையாருடைய இட்டளம் துன்பம் கெடுவதற்கு உன்னால் எவ்வளவு பொருளை தந்து உதவ முடியுமோ நீ அவ்வளவு பொருளையும் தந்து அருள்வாய் என்று ஒரு விண்ணப்பத்தை வைக்கிறார். அப்போ தன்னுடைய குடும்பத்துக்கு எப்போ பணம் தேவையோ, எப்போ பொருள் தேவையோ, இந்த ஒரு சிறப்பு பாருங்க, திருஞான சம்பந்தரும் திருநாவுக்கரசரும் உன்னுடைய அடியில விழுந்து கிடந்தா அதுவே எனக்கு கோடி இன்பம்னு பாடினார்கள். அடியேனே உருகி உருகி பாடினார்கள். ஆனா சுந்தரர் மட்டும்தான் எனக்கு நெய்சூறு வேணும்னு கேட்டார், எனக்கு பொண்ணும் பொருளும் போகமும் வேணும்னு உரிமையோட கேட்டாரு. அப்படிப்பட்ட ஒரு சிறப்பு சுந்தரமூர்த்தி நாயனாருக்கு உண்டு. இதுல பாருங்க, அந்த சமயத்துல குண்டையூர்கிடார்னு ஒரு வேளாளர், அவர் நெல் குவியலெல்லாம் கொண்டு வந்து நம்முடைய சுந்தரருக்கு குண்டையூர்கிடார் அவர்கள் வேளாளர் என்ன பண்றாரு, நெல் மூட்டைகளை கொடுத்து உதவுறாரு. அப்போ கூட சுந்தரர் சிவபெருமான் கிட்ட என்ன தெரியுமா கேட்கிறாரு, இந்த நெல் மூட்டைகளை கொண்டு போய் சேர்க்கறதுக்கு என்கிட்ட ஆள்
முறையிடுறார். இத மாதிரி எந்த ஒரு அடியாரால விண்ணப்பிக்க முடியும்? அவ்வளவு சிறப்பு சுந்தரருக்கு இருந்தது. இன்னைக்கு பாருங்க, அதுல ஒரு சிறப்பு என்னன்னா, திருவொற்றியூர்ல சங்கரி நாச்சியார திருமணம் பண்ணிப்பதற்கு, இரண்டாவது திருமணம் செஞ்சுக்கிறதுக்கு கூட உச்ச உறுதுணையா இருந்தது நம்முடைய எம்பரான் தான். சிவபெருமானே எனக்கு சங்கரியாரை மணமுடித்து வைத்தார் என்று மிக அழகாக தன்னுடைய பாட்டுல சொல்லியிருக்கார். அதனாலதான் சுந்தரர் சொல்லுகிறார், பொன்னும் மெய்ப்பொருளும் தருவான். இக வாழ்க்கையில, இல்லற வாழ்க்கையில என்னென்ன இன்பத்தை ஒரு வாழ்க்கை, இல்வாழ்க்கை எப்படி இருக்க வேண்டும் என்பதற்கு உதாரணமாக இருந்தவர் சுந்தரர். அன்பும் அறனும் உடைத்தாய் இல்வாழ்க்கை என்றார் வள்ளுவர். அப்படி அன்பும் அறனும் கொண்ட இல்வாழ்க்கையை சுந்தரர் வாழ்க்கை. திருவள்ளுவரை நிறைய இடங்கள்ல நம்ம துணைக்கு எடுத்துக்கலாம். அதனாலதான் வள்ளுவர் 3 இடங்கள்ல துணைக்கால் இல்லாம திருக்குறள் எழுதியிருப்பார். ஒரு திருக்குறள் கற்க கசடர கற்பவை கற்றபின் நிற்க அதற்கு தக்க. இதுல பாத்தீங்கன்னா துணைக்கால் இருக்காது. இன்னொரு திருக்குறள் பாத்தீங்கன்னா நன்றி மறப்பது நன்றன்று, நன்றல்லது அன்றே மறப்பது நன்று. இதுலயும் துணைக்கால் இருக்காது. எண்ணி துணிக கர்மம் துணிந்தபின் எண்ணுகிறோம் என்பது இழுக்கு. இதுலயும் துணைக்கால் இருக்காது. ஏன் தெரியுமா? இந்த 3 திருக்குறளையும் துணைக்கால் இல்லாம எழுதியிருக்காரு. இந்த திருக்குறளின்படி வாழ்பவர்களுக்கு வாழ்க்கையில் எந்தவித துணைக்காலும் தேவையில்லை என்கிற காரணத்தினாலே துணைக்கால் இல்லாமல் வள்ளுவர் அப்படி ஒரு குறளை சொல்லியிருக்கிறார். அப்படி நிறைய குறள்களை அவர் சொல்லியிருக்கிறார். அந்த திருக்குறளை எல்லாம் நாம் சுந்தரருடைய வாழ்க்கையோடு ஒப்பிட்டு பார்க்க முடிகிறது. அவ்வளவு சிறப்பாக இருக்கிறது. அதனால இப்ப சுந்தரர் சொல்லும்போது சொல்லுகிறார், பொன்னும் மெய்ப்பொருளும் தருவான். உண்மையை அறிய வைத்தவன், செல்வத்தை கொடுத்தவனும் அவன்தான், உண்மையான தன்மையை அறிய வைத்தவனும் அவன்தான் என்று சொல்லுகிறார். இன்னைக்கு எவ்வளவு பாருங்க, எவ்வளவு கஷ்டம். அவன் ஒரு பொண்ணை மட்டும் கொடுக்கவில்லை சிவபெருமானுக்கு, பெண்ணையும் சேர்த்து கொடுத்திருக்கிறார். ஒரு பெண்ணை கொடுத்த பரவாயில்ல, 2 பெண்ணை கொடுத்திருக்கிறார். நான் ஒருத்தரை பார்த்து கேட்டேன், 2 மனைவி கல்யாணம் பண்ணிக்கிட்டு இருந்தார்.